Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் IT3501 ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் சப்ஜெக்டில் யூனிட் 2ல நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஈவென்ட் டிரைவன் பிளாக்கிங் அண்ட் நான் பிளாக்கிங் ஐஓ மாடல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். யூனிவர்சிட்டி கொஷினில் உங்களுக்கு கேட்டிருக்க ஒவ்வொரு கொஷினையும் அப்படியே எடுத்து அதோடைய ஆன்சர்ஸோடு உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வரையும் நீங்கள் கிளியராக படித்தாங்கனாலே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அந்த பேப்பரில், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஈவென்ட் டிரைவன் மாடல் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஈவெண்ட் அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கிறத ஒரு தான் நம்ம ஈவெண்ட் அப்படின்னு சொல்வோம். ஸோ ஈவென்ட் டிரைவன் மாடல் இன் Node.js அப்படின்னா இட் இஸ் அன் ஈவென்ட் டிரைவன் ஆர்கிடெக்சர். தட் மீன்ஸ் த flow of application is controlled by the event. மொத்த அப்ளிகேஷனோட ஃப்ளோயுமே கண்ட்ரோல் பண்ண போகிறது இந்த ஈவெண்ட் தான். தட் மீன்ஸ் யூசரோட ரெக்வஸ்ட், ஃபைலை ரீட் பண்ணுறது, டைமரை கம்ப்ளீட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் எல்லா ஃபங்க்ஷனையுமே கண்ட்ரோல் பண்ண போகிறது இந்த ஈவெண்ட் டிரைவன் தான். ஸோ ஈவெண்ட் டிரைவன் சொல்லும் போதே என்டையர் Node.js அப்ளிகேஷனோட ஃப்ளோ ஈவெண்ட் மேலேயுமே டிபெண்ட் ஆகும். ஒரு ஈவெண்ட் வரும்போது Node.js என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த ஈவெண்ட்டை கியூவில் வெயிட் பண்ண சொல்லும், ஓகேவா? ஈவெண்ட் லூப்பாக இருந்தால் பிக் பண்ணி கரெக்டாக கால்பேக் ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும். இதுதான் இதோடைய வேலை. ஸோ ஈவெண்ட்ஸ் ஆர் கியூட் அண்ட் எக்ஸிக்யூட் அசிங்க்ரோனஸ்லி, ஓகேவா? ஸோ கான்செப்டாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா Node.jsல சிங்கிள் த்ரெட்டடாக இருந்தாலும் ஈவெண்ட் லூப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மல்டிபிள் ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து இந்த Node.jsக்கு இருக்குது, ஓகேவா? தென் எப்படி ஒர்க் ஆகுது இதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கிளைண்ட்டோட ரெக்வஸ்ட் வரும், ஓகேவா? அந்த ரெக்வஸ்ட்டை ஈவெண்ட் கியூக்குள்ளே போகும். நெக்ஸ்ட்டு ஈவெண்ட் லூப் வந்து அந்த ஈவெண்ட்டை எடுத்துக்கும். கான்ஸ்டண்ட்டாக கியூவை செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஈவெண்ட் லூப்பு செக் பண்ணுறப்ப அந்த ஈவெண்ட் யார் அங்கே இருக்காங்களோ அவங்கள எடுத்துக்கும். இஃப் டாஸ்க் வந்து அசிங்க்ரோனஸாக இருந்துச்சு அப்படின்னா பேக்ரவுண்டில் ஒர்க்கர் வந்து த்ரெட்டுக்கு அனுப்பும். இல்ல அப்படின்னா when the task is done அப்படின்னா என்ன ஆயிடும், அந்த கால் பேக் வந்து ட்ரிகர் ஆயிடும். ஸோ ஈவெண்ட் கியூக்கு திரும்ப ரிட்டர்ன் அனுப்பிடும். Node.jsக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆயிடும். இதுதான் ஆக்சுவலாக நடக்கும், ஓகேவா? புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வந்து ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ரெக்வஸ்ட் வந்து என்ன ஆகும்னா ஈவெண்ட் கியூக்கு போகும். ஈவெண்ட் லூப்ஸ் வந்து ஈவெண்ட்டை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும், செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஈவெண்ட் லூப்பு. ஸோ செக் பண்ணுறப்ப அந்த ஈவெண்ட் யார் கியூவில் இருக்காங்களோ அவங்கள எடுத்து அசிங்க்ரோனஸ்க்கு கொடுத்து பேக்ரவுண்டில் த்ரெட்டில் ஒர்க் பண்ண வைக்கும். எப்போ அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகுதோ ஆன உடனே கால் பேக் வந்து ட்ரிகர் ஆகி லூப்போட ரெஸ்பான்ஸை கிளைண்ட்டுக்கு கொடுத்துரும். இதுதான் ஆக்சுவலாக அங்கே நடக்கிற வேலை. ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹோட்டலில் டோக்கன் சிஸ்டம்லாம் இருக்குல்ல, கஸ்டமர் தான் ஈவெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அவங்க வரும்போது டோக்கன் கொடுப்பாங்க. செஃப் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒர்க்கர் த்ரெட் பின்னாடி வேலை பார்க்குறவங்க. ஸோ அந்த டோக்கனில் என்ன ஐட்டம் கேட்டிருக்காங்களோ அதை பின்னாடி குக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ குக்கிங் முடிஞ்ச உடனே வெயிட்டர் மூலியமாக, அதாவது ஈவெண்ட் லூப் மூலியமாக கஸ்டமருக்கு ஃபுட்டை டெலிவர் பண்ணுவாங்க. இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹோட்டல் டோக்கன் சிஸ்டம் மாதிரி தான் இந்த Node.js அப்ளிகேஷன்லையுமே ஒர்க் ஆகுது, ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்ப கன்சோல் அப்படின்னு தான் ஆரம்பிப்போம், ஓகேவா? ஸோ இது ஈவெண்ட் பேஸ்ட் எக்ஸிக்யூஷனால நடக்கிற ஈவெண்ட் முடிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நெக்ஸ்ட் லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கன்சோல் லாக் ஸ்டார்ட் பண்ணுது, செட் டைம் அவுட் எவ்வளோ வேணும், தென் செட் லாக் ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகணும் எந்த அளவுக்கு அப்படின்னு கொடுத்துட்டு எண்டு கொடுத்துரும். ஸோ ஸ்டார்ட் எண்டு ஈவெண்ட் ட்ரிகர்டு இதுதான் வந்து மாற்றி மாற்றி எக்ஸிக்யூட் ஆகுது, ஓகேவா? இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஹையாக இருக்கும். தௌசண்ட்ஸ் ஆஃப் கரண்ட் யூசரையுமே டக்குன்னு ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஈவெண்ட் டிரைவருக்கு இருக்கும். ஸோ ஐடியலாக பார்த்தா ரியல் டைம் ஆப்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஈவெண்ட் டிரைவன் ஆர்கிடெக்சர் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஓகே? இது ஈவெண்ட் டிரைவனுக்காக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இவ்வளோதான் ஈவெண்ட் டிரைவன். உங்களுக்கு ரொம்ப ஈஸி, சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் இதுவரையும் உங்களுக்கு போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் பிளாக்கிங் அண்ட் அன்பிளாக்கிங் ஐஓ மாடல் பற்றி சொல்லித்தரேன். மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.